நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நாகக்கன்னி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சாமிக்கிட்ட போய் கேட்க போகிறோம். என்னென்னா இங்கே என்னென்ன சிறப்புன்ட்டு வாங்க. சாமி, இது என்ன ஒரே நாக சிலையாக இருக்குது? இதுக்கு என்ன அர்த்தம்? சாமி, கோயிலுடைய சிறப்பு அம்சம் தான் என்ன? வணக்கம். நம்மளுடைய கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நாகபஞ்சமி பீடம். இந்த பஞ்சமி பீடத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் தோஷங்களால் காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், செவ்வாதோஷம், புத்திரபாக்கிய தோஷம், இந்த மாதிரி 16 தோஷங்களுக்கு இங்கே நிவர்த்தி காணப்படுறது. இதில் வந்து அவங்களே, அதாவது செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் சரி, நாகதோஷமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்ம கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி கல்வி கிரகம் வாங்கி வச்சு பால் மஞ்சள் ஒரு 9 வாரம் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு இதில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, எங்கேயும் இல்லாத ஒன்று, நம்ம கோயிலில் வந்து ராகு கேது வழிபாடு வந்து ரொம்ப ஒரு விசேஷமானது. அதுலேயும் வந்து கன்னி விநாயகர், ராகு கேது வந்து ரொம்ப ஒரு விஷயமானது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம கோயிலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ராகு கேதுக்கு வந்து செவ்வரளிப்பூ, வெண்செவ்வரளிப்பூ வந்து பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தருணம். அதே போல் இன்றைக்கி வந்து செவ்வாதோஷமாக இருந்தாலும் 5 தலை பாம்பு வைக்கலாம், நாகதோஷமாக இருந்தால் 1 தலை பாம்பு வைக்கலாம். இப்போ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து 2 தலை, அதாவது 2 பக்கம் பின்னி இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கும்போது நாளைக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு அடிப்படை விஷயங்கள்லையும் அந்த கல் வந்து எப்படி செதுக்கி இன்றைக்கி வெயில் மழை வந்து பட்டாலும் அழியாமல் இருக்கோ, அதே போல் தன்னுடைய வாழ்க்கை அது வந்து கடைசி வரை இவங்க கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவை வந்து இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையின் சாட்சி ஆயிற்று இதில் வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த கல்லில் வந்து இப்போ நம்ம பாம்பு கணக்கு வரைஞ்சி வச்சுருக்கோம் அதுமா, இது வந்து மழை வெயில் இந்த மாதிரி பட்டால் வந்து என்ன ஆகாது, மாறாது. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்ப துன்பங்கள், எவ்வளோ சந்தோஷம், கவலைகள், துக்கம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. இது செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இது பண்ணலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாலன் அப்படின்ட்டு 2 தலை பாம்பு, அந்த மாதிரி ஒரு வழிபாடும் நம்ம கோயிலில் நடந்துட்டுருக்கு. இது வந்து காலகாலமாக நடந்துட்டுருக்கிறது, மக்களால் நம்பப்படுற விஷயம். ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்லாம் இல்லை. நம்ம கோயிலில் வந்து எது அவங்களால மனசுக்கு எதை பண்ண முடியுமோ அதை வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் தம்பிக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆதரவை கொடுங்க. மேலும் தகவல் வந்து தம்பி இதை பற்றி தெரியப்படுத்துவாங்க. இனிமே அடுத்தது கோயிலை பற்றி தான் ஃபுல் வீடியோ வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.